நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படி தோணும். ஏன் நமக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது? எல்லாம் உடைஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? கடவுள் உங்கள உடைக்கும்போது, அது உங்கள அழிக்கிறதுக்காக இல்ல, உங்கள இன்னும் பிரமாதமா, இன்னும் வலிமையா திரும்பவும் கட்டி எழுப்பதாம். வாங்க, இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஆழமான கருத்த நாம புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க சித்தாவோட கதைக்குள்ள போலாம். இது உண்மையிலே மனச தொடுற ஒரு கதை. சித்தா, யோசிச்சு பாருங்க. தெரு ஓரத்துல உட்காந்து கண்ணாடி வளையல் விக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண பெண். அவளோட ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம்தான். ஆனா அவகிட்ட இருந்த ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? அவளோட மனசுல இருந்த அன்பு. மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு காசு பணம் இல்லைன்னாலும் அன்பை மட்டும் வாரி வாரி வழங்குனா. அப்படி ரொம்ப அமைதியா போய்கிட்டு இருந்த சித்தாவோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அவ வாழ்க்கையே தலைகீழா மாத்துன ஒரு சம்பவம். அவளோட தைரியத்தை உலகத்துக்கே காட்டுன ஒரு தருணம் அது. ஒரு நாள் அவ காதுல ஒரு விஷயம் விழுது. ஒரு சின்ன குழந்தைய விற்கிறதுக்காக 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டதும் ஒரு செகண்ட் கூட அவ யோசிக்கல. அந்த பிஞ்சோட வாழ்க்கை என்ன ஆகும்னு அவ மனசு துடிச்சு போச்சு. உடனே அந்த குழந்தைய காப்பாத்தி யாருக்கும் தெரியாம ஒரு புது ஊருக்கு தப்பிச்சு போயிடுறா. நினைச்சு பாருங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். அந்த பச்சிளம் குழந்தைக்கு மீரான அழகான பேர் வைக்கிறா. தன்னோட சொந்த குழந்தை மாதிரி இல்ல, தன்னோட சொந்த குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிக்கிறா. அது வரைக்கும் ஹாலியா இருந்த சித்தாவோட வாழ்க்கை மீராவோட சிரிப்பு சத்தத்துல அர்த்தமுள்ளதா மாறுது. அவளோட ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தால நிரம்பி வழியுது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிற நேரத்துல தான் விதி விளையாடும் இல்லையா? அப்படி ஒரு பெரிய சோதனை உங்க வாழ்க்கையில வருது. கதையோட ரொம்ப உணர்ச்சிகரமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பல வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் மீராவோட உண்மையான அம்மா அவளை தேடி வந்து நிக்கறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க சித்தாவோட நிலைமையா. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போய் நிக்கிறா. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன்னோட உயிரையே 2ஆ பிச்சு குடுக்கற மாதிரி ஒரு வலி. அவ இதயம் நொறுங்கி சுக்குநூறா போகுது. ஆனா உண்மையான அன்புக்கு தியாகம் தானே அடையாளம். ரொம்ப கனத்த இதயத்தோட மீராவ அவளோட அம்மா கிட்ட ஒப்படைக்கிறான். அந்த ஒரு நொடி, அந்த வலி, அதுதான் அன்போட உச்சம். நமக்கு தோணும், ஏன் சித்தாக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம்? கடவுள் ஏன் அவளை இப்படி சோதிக்கணும்? ஆனா இந்த வலிக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் பாடம், மாற்றம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் உடையற மாதிரி இருக்கும்போது நாம பயந்துடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, கடவுள் உங்கள உடைக்கிறது உங்கள ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயார் பண்ணதான். நீங்க வாழ வேண்டிய உண்மையான வாழ்க்கையை உருவாக்கதான். சித்தா விஷயத்துல இதான் நடந்தது. 2வது பாடம், அன்போட சக்தி. இதயம் உடையறது உங்கள அழிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு பதிலா உங்களால எவ்வளவு தூரம் அன்பு செலுத்த முடியும்னு இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சித்தாவோட தியாகம், அவளோட அன்பு எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு நமக்கு புரிய வைக்குது இல்லையா? 3வது ரொம்ப முக்கியமான பாடம், கடவுளோட மௌனம். ரொம்ப கஷ்டமான நேரத்துல கடவுள் எங்க போனாரு, நம்மள கண்டுக்கவே இல்லையேன்னு தோணும். ஆனா அது கைவிடுறதில்ல. ஒரு சிற்பி ஒரு சாதாரண கல் எடுத்து அத ஒரு அழகான சிலையா செதுக்கிறத யோசிச்சு பாருங்க. உளிப்படும்போது அந்த கல்லுக்கு வலிக்கும் இல்லையா? ஆனா கடைசியில அது ஒரு அற்புதமான சிலையா மாறும். அதே மாதிரிதான் கடவுள் உங்களை இன்னும் ஒரு பெட்டரான மனுஷனா செதுக்கிட்டு இருக்கார். சரி, இவ்ளோ பெரிய தியாகம் செஞ்ச சித்தாவோட கதை கடைசில என்னாச்சு? அவளோட அன்புக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சுதா? வாங்க அந்த நம்பிக்கையான முடிவை இப்ப பார்க்கலாம். மீரா போனதுக்கு அப்புறம் சித்தா மொத்தமா உடைஞ்சு போயிடுறா. வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறா. ஆனா அவளோட அன்பு வீண் போகல. திடீர்னு ஒரு நாள் மீராவும் அவளோட அம்மாவும் திரும்பி வராங்க. வெறும் நன்றி சொல்ல மட்டும் இல்ல, சித்தாவா அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இல்ல அதுக்கும் மேல ஒரு தெய்வமா ஏத்துக்க வராங்க. இப்போ சித்தாவுக்கு ஒரு பெரிய அன்பான குடும்பம் கிடைச்சிருக்கு. கடைசில அந்த நிபந்தனை இல்லாத அன்பு ஜெயிச்சிருச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த கதைய கேட்ட உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இனிமேல் எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உடைஞ்சு போன ஒரு தருணம் இருந்திருக்கா? ஆனா அந்த உடைவுக்கு அப்புறம் முன்ன இருந்ததை விட பலசாலியா நீங்க மாறி நின்ன அனுபவம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அனுபவம் தான் இன்னைக்கு நீங்க யாருங்கிறது செதுக்கியிருக்கு. இந்த கதை உங்க மனச தொற்றுக்கும்னு நம்புறேன். அப்படி தொற்றிருந்தா கண்டிப்பா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும். இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி.